Hello guys, welcome back to Tech with Jana channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம்னா இன்ஸ்டாகிராம்ல டெலீட் ஆன சாட்ஸ் எல்லாமே எப்படி வந்து ரீகவர் பண்றது. ஸோ நார்மலாக சொல்ல போனா இன்ஸ்டாகிராம்ல டெலீட் ஆன மெசேஜ் எல்லாமே வந்து பண்ணிருப்போம் நம்ம நிறைய பேருக்கு. ஸோ அது ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து ரீகவர் பண்ணி திருப்பி வந்து எடுக்கிறது. ஸோ அதான் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கீழே கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் கமெண்ட்டை போடுங்க. தெரிஞ்சுக்கலாம்ல. ஓகே வாங்க நம்ம வீடியோ போகலாம். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்ஸ்டாகிராம் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ கைஸ் யாராச்சும் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட இருக்குது. சரி ஓகே, இந்த மேலே இருக்க டாப் கார்னர் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து 3 லைனுமே இருக்கும், அதாவது மோர் ஆப்ஷன். ஸோ அந்த மோர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணால் அந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து யுவர் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிளாக் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ யுவர் ஆக்டிவிட்டி வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஜஸ்ட் நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி நம்ம கீழே வந்தோம்னா டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ஜிமெயில், அதாவது நம்ம வந்து ரீகவர் பண்ண போகிறோம்ல. ஸோ அது வந்து ஒரு ஃபைலாக தான் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் உள்ளே அந்த சாட்லாம் திரும்பி வந்து வந்துடாது. ஸோ ஒரு ஃபைலாக டவுன்லோட் ஆகி அதுதான் உங்கள் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் நீங்கள் யாருக்கெல்லாம் சேட் பண்ணுவீங்க அப்படின்ற ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அந்த ஃபைல் வந்து அந்த ஃபைலோட லிங்க், டவுன்லோட் லிங்க் வந்து எந்த ஜிமெயில் ஐடிக்கு வரணும் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து எந்த ஜிமெயில் இப்போ வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஜிமெயில் பூரா பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து முடிச்சு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரிக்வஸ்ட் டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. அதாவது நம்ம இன்ஸ்டா அக்கௌண்ட் வச்சிருப்போம்ல. ஸோ அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு என்னவோ ஸோ அது நம்ம இங்கே வந்து போடணும். ஒரு சில பேர் பாஸ்வேர்டு வந்து மறந்துருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பழைய பாஸ்வேர்டு தெரியாமல் கூட இன்ஸ்டாகிராமில் புது பாஸ்வேர்டு மாற்றலாம் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டாச்சு. ப்ளேலிஸ்ட்டை கூட போய் செக் பண்ணி பாருங்கள், இன்ஸ்டாகிராம் டுட்டோரியல். சரி ஓகே, இதில் என்னோட பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து போட்டுறேன். ஸோ நீங்கள் உங்கள் பாஸ்வேர்ட் போட்டுருங்க. ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ பாஸ்வேர்ட் பிடிச்சினா டவுன்லோட் ரிக்வஸ்டட் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அதாவது யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் எ ஃபைல், அதாவது நம்ம ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. இட்ஸ் மேபி டேக் அப் டு 14 days கலெக்ட் திஸ் டேட்டா அப்படின்ற மாதிரி வருது. பட் நான் 14 daysலாம் ஆகாது கைஸ். ரெண்டாவது தடவை பார்த்தீங்கன்னா வந்து வீடியோக்காக இதை பண்ணுறேன். ஆல்ரெடி ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுறேன். ஸோ நான் ஃபைல் லிங்க் வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கான மெயில் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் வந்து வரும். யுவர் இன்ஸ்டாகிராம் இன்ஃபர்மேஷன் வரும். ஆல்ரெடி வந்த மெயில் தான் இது. ஸோ வீடியோ ஃபஸ்ட்டாக முடிக்கணும்ல. ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மெயில் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கும் வந்து வரும். ஸோ டைம் கூட நீங்கள் பாருங்கள். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நமக்கு மெயில் வந்துருச்சு. வந்தோடனே டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணால் அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ க்ரோம் வழியாக வந்து உள்ளே போவோம். ஜஸ்ட் நம்ம லாகின் தான் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து க்ரோம் வழியாக வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. சிம்பிள் லாகின் தானே. ஸோ நீங்கள் பண்ணிவிடுங்க. ஸோ லாகின் அப்படின்ற மாதிரி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து அந்த டவுன்லோட் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து டோன்ட் நோ அப்படின்ற, அதாவது நாட் நோ அப்படின்றத வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதை வந்து தள்ளி விட்டுறேன். ஓகே, டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில். ஸோ இது ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் போதும் கைஸ். நம்ம இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு. ஜனாசான் ஜிப் ஃபைலாக பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகும் 75 MB. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் அகைன் காட்டுது. ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அது ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து ஜிப் அப்படின்ற ப்ளே ஸ்டோரில் ஜிப் ஃபைல் அப்படின்ற ஆப் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் காட்டுறேன். அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஜிப் ஃபைலை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ வந்துடுவீங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அதில் இருக்க டவுன்லோட், அதாவது நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணியிருப்போம்ல. ஸோ அந்த டவுன்லோட பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து சர்ச் பண்ணணும். அதாவது நம்ம ஃபைல் என்ன நேமில் இருக்கோ அந்த நேம் வந்து சர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபைலே சர்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் ஃபைல் பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது. ஜனாஜான் 2020, அதாவது இந்த 90/220 இருக்குது பார்த்தீங்களா, ஜிப்புன்னு போட்டு. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுத்தாலே போதும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஓகேங்களா, சிம்பிள் தான். இது பெரிய விஷயம் இல்லை. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல் வந்துடும். ஸோ ஜனாஜான் 2020 அப்படின்ற ஒரு ஃபைல் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஜிப்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஃபைல் வந்துடும். ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபைலுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா வந்து இதில் எல்லாமே இருக்கும் கைஸ். ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே வந்து பாருங்கள். நீங்கள் என்ன யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்டோரி போட்டிருக்கீங்க, யாருக்கு லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற முழு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். எக்ஸாம்பிள் நான் மெசேஜை வந்து காட்டுறேன். ஸோ மெசேஜ் எங்கே இருக்குது? ஓகே, இதோ இருக்குது. ஸோ ஓகே, மெசேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ மெசேஜ் ரிக்வஸ்ட், அதாவது நமக்கு ரிக்வஸ்ட் கொடுத்து பேசினவங்களாம் இருப்பாங்களா, அந்த லிஸ்ட்டும் தனியாக இருக்கும். இன்பாக்ஸ்னால் நம்ம யாரெல்லாம் வந்து பேசியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டும் தனியாக இருக்கும். ஃபோட்டோஸ்னால் ஃபோட்டோஸு. ஓகே, இன்பாக்ஸை கிளிக் பண்ணால் இதில் எல்லார் பேரும் போட்டிருங்க கைஸ். ஸோ நான் பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டுறோம்ல. ஸோ ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து எல்லார் பேரும் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் வாங்க. ஸோ யார் பேரை உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்கணுமோ ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து அந்த சாட்டை பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திருப்பியுமே பார்த்துக்கலாம் அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்றது. ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான காப்பீஸ் நம்புறேன். ஸோ இன்னும் ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான காப்பீஸ் நம்புறேன். வீடியோவில் தான் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து எப்படி வந்து ரீகவர் பண்ணிக்கிறேன்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணி சொல்லுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு நான் அவங்கள சந்திக்கிறேன். பை கைஸ்.